இன்றைய பிரதோஷ நாளில் நந்தி தேவர் பற்றிய தகவல்கள். ஓம் நந்திசாய நமக. நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஒருமுறை சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளான நந்தி தேவரை பூலோகத்தில் மனிதனாக பிறக்க ஆணையிட்டார் சிவன். இந்த நேரத்தில் சிலாதர் என்னும் முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்த ரிஷிகள் வருகை தந்தனர். அவர்களுக்கு சிலாதரின் மனைவி உணவு சமைத்து பரிமாற தயாரானாள். குழந்தைகள் இல்லாத வீட்டில் நாங்கள் சாப்பிடுவதில்லை என்று கூறி மறுத்தனர். வருந்திய சிலாதர், இறைவா, எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி வேண்டினார். உடனே நந்தீசரை ஒரு குழந்தையாக்கி ஒரு பெட்டியில் இட்டு சிலாதரின் ஆசிரமத்துக்கு வாசலில் கிடக்கச் செய்தார் ஈசன். சிலாதர் பெட்டியை திறந்தபோது காளை முகத்துடன் குழந்தை இருப்பதைக் கண்டு, கடவுளே, இதனை எப்படி வளர்ப்பேன் என்று வருந்தினார். அப்போது கைலாயத்தின் காவலனான நந்தீசனே உன்னிடம் குழந்தையாக வந்துள்ளான். 12 ஆண்டுகள் பூலோகத்தில் வாழப்போகும் இவனை அன்புடன் வளர்த்து வா என்று அசிரீரி கேட்டது. மகிழ்வுடன் குழந்தை வளர்க்க தொடங்கினார். பல அற்புதங்களை பூமியில் நிகழ்த்திய நந்திகேஸ்வரர் தன் 12ஆம் வயதில் பெற்றோருடன் கைலாயம் புறப்பட்டார். மீண்டும் கைலாய காவலன் என நியமிக்கப்பட்டார். பிரதோஷ நாளில் இந்த வரலாற்றை கேட்பவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவர் என்பது ஐதீகம். திருச்சிற்றம்பலம்.